இன்னைக்கு டேட்ஸ் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 cups ஆஃப் டேட்ஸை சீட் எடுத்துட்டு இதில் எடுத்து வச்சிருக்கேன். மில்க் கொஞ்சம் சூடாக இருக்கணும். இந்த டேட்ஸ் கொஞ்சம் சோக் ஆகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இந்த மில்கில் டேட்ஸ் எல்லாமே நல்லா சோக் ஆகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ½ an hourக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேக் மோல பட்டரை வச்சு நம்ம கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீட் ஃப்ளோரை வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை மாவை போட்டுட்டு ஜஸ்ட் தட்டி விடுங்க போதும். ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்ச டேட்ஸ் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 3/4 கப் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதே கப்பில் தான் டேட்ஸையும் 2 கப் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மாவு சேர்த்துக்கலாம். 2 cups ஆஃப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சலிச்சிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைம்ல 1/2 கப் மில்க் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 டேட்ஸ் இந்த மாதிரி பிச்சு வச்சிருக்கேன், அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து. இதோடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கு. இந்த கேக் மோல்ல இப்போ பேட்டர் சேர்த்துக்கலாம். இதை எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த கேக் மோல்ல இந்த மாதிரி தட்டி விடுங்க, அப்பதான் ஏர் பபிள்ஸ்லாம் எதுவும் இல்லாம இருக்கும். இது மேல நான் கொஞ்சமா நட்ஸ் போட்டுக்கிறேன். கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த மோல்ல இருந்து எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி நைஃபை வச்சு ஓரமா இந்த மாதிரி நவுத்தி விடுங்க. இப்போ இது அப்படியே டேட்ஸ் கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா ஃப்ளஃபியா இருக்கு. இப்போ இதை பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போடுறப்ப பாருங்க நல்ல பீஸ் போடுறதுக்கு வருது. பிரெட் பாருங்க நல்லா கரெக்டா வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஹாட்டா இருக்கு. இன்னும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நல்ல டெக்ஸ்சர் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்.